அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா என்ன என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சார் நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு அவ்வளவுதான். என்ன என்ன சொல்ற? பொம்பளை பிள்ளைக்கு என்ன ஆசை கனவு கேக்குது? காலகாலத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதான் நிம்மதியா? என்னடா பேசுற? பிள்ளைய பெத்தவ மாதிரியா பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல சார், அது ஜீவா யாரு? எதுக்காக ரத்னப்பா இப்படி பேசுறாங்க? இவர் நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறவரு. இவர் எப்படி இங்க? ஜீவா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இல்ல இல்ல அது இரு ஒரு நிமிஷம் என்னன்னு கேக்கலாம். இங்க பாடுறா, பிள்ளைய பெத்தா மட்டும் போதாது, அது ஆசை கனவு என்னன்னு தெரிஞ்சு அதுபடி நடந்துக்கவும் செய்யணும். இல்ல என்ன பேசுற நீ? பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி போகட்டும். நீ அவ குழந்தை குட்டி குடும்பம் பார்க்க சரியா போகுன்னு சொல்ற. பெத்தவனா இருந்து நீ எப்படி பேசுனா? ஒரு பொம்பளை பிள்ளைய மொத்தவங்க எப்படா பேசுவாங்க? சார் அது இங்க பாடுறா, உனக்கே தெரியும் எங்க குடும்பத்துக்கே ஒரே ஒரு பொண்ணுதான். அவளை எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோங்கிறதா உனக்கு தெரியும். ஆனா இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஆசான்னு லண்டனுக்கு போறேன்னு சொல்லி இன்னைக்குதான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. நாங்க யாருமே தடையா இருக்கலையே. ஏன் அவளை கட்டிக்கிட்ட சித்தார்த்தம் என் பொண்டாட்டி ஆசை முக்கியம், நீ போயிட்டு வாமான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்திருக்கான். எங்க வீட்டு பசங்க 5 பேரும் தங்கச்சி மவனையும் சேர்த்து இந்துக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்து அவ ஊருக்கு போறதுக்கு எல்லாருமே மோட்டிவ் பண்ணிருக்காங்க. பாரு, காலம் கட்டுக்களுக்கு அதாயிடும் இதாயிடும் பயந்துகிட்டு இருந்தோம். நம்ம பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுதான் கிடக்கணும். தைரியத்தை சொல்லி வள. அதே மாதிரி பசங்களை வச்சிருக்கல, பசங்களுக்கு முதல் சொல்லி கொடுத்து வள. நீ எப்படி இருக்கணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லா பெத்தவங்களும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தா முத இப்படி தப்பு நடக்கிறது குறையும், நம்மளோட பயமும் குறையும். இங்க பாருடா, நான் சொல்றத சொல்லிட்டேன். பொம்பளை பிள்ளையாச்சி தெரிஞ்சவங்க சொல்றான், சொந்த பந்தக்காரை சொல்றான்னு மாப்பிள்ள பாத்துட்டேன், கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்த வராத, அப்படியே போயிடு. இல்ல என் மக ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு பிடிச்ச காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டேன், அவளுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வா. உன் மக படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அவ அடுத்தடுத்து என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போற வரைக்கும் எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். நீ மூஞ்ச முடிக்காத போ. சார் சார் சாரி சார், தெரியாம சொந்த பந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு. உன் மக வாழ்க்கை வாழ போறது அவதான், மத்தவங்க யாரும் கிடையாது. சொந்த பந்தம் அக்கா பக்கம்னு. தப்புதான் சார், தப்புதான். நீங்க சொல்ற எல்லாமே சரிதான். நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் சார். யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். இப்பவே என் மக கிட்ட போய் பேசுறேன். அப்பா உனக்கு கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணலாமா? நீ ஆசைப்பட்டபடி படி, நல்ல வேலைக்கு போனேன். இப்பவே போய் சொல்றேன் சார். மனசார சொல்லுடா, மனசார சொல்லு. ஒண்ணுங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த காலம் போதும். உங்களுக்கு பிடிச்சபடி வேலை பார்க்கணும், படிக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. செய்யட்டும்டா, விடு. சரிங்க சார். மூர்த்தி, அப்படி பேசிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காத. கல்யாணத்தை நிச்சயம் பண்ண போறேன்னு சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க சாதிக்கட்டும், இது எல்லா பொண்ணுங்களுக்கும் தோணாது. ஒரு சில பொண்ணுங்க தான் நம்ம இப்படி எல்லாம் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும், நாம சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறவங்கள சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள இத்தவங்களாகிய நாமளேவும் டிமோட்டிவ் பண்ணா எப்போடா? நம்பி விடு, பொண்ணு சாதிச்சுட்டு வருவா. ஓகேவா? கண்டிப்பா சார். இப்பவே போய் என் பொண்ணு கிட்ட பேசுறேன். சரிடா, பொண்ணு காலேஜ் சேரும்போது என்ன வந்து பாரு, உன் பொண்ணையும் கூட்டிட்டு வா. இல்ல காலேஜ்ல சேர்த்து ஒன்னாலும் சொல்லு, என் பசங்களை வர சொல்றேன். இல்ல நானே கூட வாரேன். எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இந்த அளவுக்கு சொல்றீங்க. யார் சார் இப்படி எல்லாம் பேசுறா? இப்போ வரைக்கும் நான் பேசின ஆளுங்க எல்லாருமேவும் என்னது பொண்ணை படிக்க வைக்க போறியா, அதுவும் வேற ஊருக்கு அனுப்பியா, தேவையில்லாத வேலை பார்க்காததான் திட்டதான் செஞ்சாங்க. உங்களை மாதிரி யாரும் ஒரு ஆள் கூட பேசல சார். பேசி இருந்தா கண்டிப்பா யோசிச்சிருப்பேன். சரி சரி, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. மாப்பிள்ள இதான் அப்படின்னு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணி? இல்ல இல்ல, மாப்பிள்ள வீட்டுல பேச்சுவார்த்தை நடக்குது. உங்ககிட்ட சொல்லிட்டு நிச்சய தேதியை குறிச்சிடலாம்னு நினைச்சேன். இப்பவே பொண்ணு ஜாதக சரியில்லை, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடறேன் சார். சரி போ, அதை போய் செய். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். வைரசாரியும் கேட்டேன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன் சார். சரி சரி. என் பொண்ணு இன்னைக்குதான் ஊருக்கு போறா. அவன் வந்துட்டு ஏர்போர்ட் கிளம்புனதும் அப்படியே ஆபீஸ்க்கு வரேன். வந்து உங்ககிட்ட மிச்ச டீடைல்ஸா பேசிக்கிறேன். ஓகே சார். சரத்து, என்னடா என்ன ஷாக் ஆகி நிக்கிற? ரத்னப்பா பேசுறதெல்லாம் கேட்டியா? நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு, அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னதும் அப்பா பேசின பேச்செல்லாம் கேட்டேல. ஏய், சிந்து போக மாட்டேன்னு சொல்றவள யாரும் வலுக்கட்டாயமா போன் கட்டாயப்படுத்தல. அவளா ஆசைப்பட்டு விரும்பி போறா. நமக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். ஏன் எனக்கே வலிக்குதா, அழுக வருது. ஆனா என்ன பண்ண சொல்ற? நம்மளோட சுயநலத்துக்காக சிந்துவ வீட்லயே வச்சிருக்க சொல்றியா? ஏய் இல்லடா, இந்த வேலை நம்ம ஊர்லயே இருக்கு, அதை ஏன் நம்ம ஊர்லயே பார்க்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். ஏய், நீ சொல்றது சரிதான்டா. நான் சிந்து ஆசைப்பட்டது லண்டனுக்கு போகணும் தானே. ஐயோ வீரா மச்சான், அவ லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படல, அவளோட இந்த வேலைக்கு தான் ஆசைப்பட்டா. அது இத்தனை வருஷம் கழிச்சு லண்டன்ல தானே கிடைச்சிருக்கு. ஓ, எல்லாரும் நியாயப்படுத்துறீங்க. நான் இப்ப போய் ரத்னமா மட்டும் பேசக்கூடாது அதானே?
என்னடா லூசு மாதிரி பேசுற? அப்பா பேசுனதை கேட்டேல? என் பசங்க எல்லாரும் இதுக்கு சப்போர்ட், நாங்க செல்லமா வளர்த்த ஒரே ஒரு பொண்ணுன்னு எந்த அளவுக்கு பேசுனாங்க. புரியுதுடா, நீங்க எல்லாரும் நம்மள மட்டுமே பாக்குறீங்க. நான் சித்தார்த்தையும் சேர்த்து பாக்குறேன். சிந்து சித்தார்த் இல்லாம இருக்க மாட்டாடா. அவ ஏதோ ஒரு வேகத்துல முடிவு எடுத்துட்டா. அவளும் அப்படி முடிவு எடுத்திருப்பான்னு நினைச்சுதான் எதை வழியாமா சொன்னதுக்கு நாங்க எல்லாருமே சரின்னு கேட்டோம். ஆனா அவங்க நல்ல நிம்மதியா தூங்கினாலாம். சித்தார்த்தே கால் பண்ணி சொன்னான், டேய் அது சண்டியார் பண்ண வேலை. என்ன? ரத்னமாமா தான் வீடியோ கால் பேசி அவளை தூங்க வச்சிருக்காரு. ஏதோ ஒண்ணு தனியா தூங்கிட்டால. இப்ப என்னங்கடா சொல்றீங்க? நான் போய் பேசக்கூடாதா? பேச வேண்டாம்டா. சித்தார்த் ஓகே சொல்லிட்டான். சிந்து சந்தோஷமா போயிட்டு வரட்டும். கல்யாணம் ஆயிடுச்சு, இனி உன் குடும்ப வாழ்க்கைய பாருன்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்லடா. அவளோட வாழ்க்கை அவளுக்கு பிடிச்சபடி சந்தோஷமா வாழட்டும். வீரா மச்சான், எனக்கு புரியுது. நான் சித்தார்த்த யாராவது யோசித்தீங்களா? அவன் சின்ன புள்ளையில இருந்து தனிமையில இருந்தவன். இப்பதான் சிந்து வாழ்க்கையில வந்து அவன் வாழ்க்கையில சந்தோஷம்னு அதுவும் இப்ப பாதியிலே போனா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவனும் அதை ஏத்துக்குவான்டா. அதுக்காக என்னடா பண்ண முடியும்? சரி ஓகே, நான் இப்ப போய் பேசக்கூடாது அவ்வளவுதானே. பேசல. சிந்துவும் ஊருக்கு கிளம்பிட்டா. இனி நான் பேசி யார் மனசையும் குழப்பல. ஆனா ஒண்ணு, அங்க சிந்து கஷ்டப்படுறா, என்னால இருக்க முடியல. ஒரு போன் கால் வந்தது. இவனோட அக்ரிமெண்ட் அது இதுன்னு எதையும் நான் பார்க்க மாட்டேன். அடுத்த நிமிஷம் இங்க இருந்து போய் சிந்துவை நான் கூட்டிட்டு வருவேன். ஓகேவா? நீ என்னடா, நானும் சேர்ந்து வரேன். 2 பேர் போயே கூட்டிட்டு வரலாம். போதுமாப்பா, அவனும் சொல்லிட்டான். நாங்களும் வாரோம். நம்ம சிந்து கஷ்டப்படும் போது நம்ம எல்லாம் விட்டுட்டு அப்படியே இருந்துருவோமா? அதானேடா, நம்மளால முடியாதுன்னு என்னடா இருக்கு? விடுடா, போயிட்டு வரட்டும். சரி ஓகே, நான் யார்கிட்டயும் எதுவும் பேசல. போதுமா? சிந்து வந்ததும் சந்தோஷமா போயிட்டு வாமான்னு சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஜீவா, சொல்லிடுறேன்டா, சொல்லிடுறேன். சரி ஓகே, சிந்து கிளம்பிட்டாலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்துருவா. அம்மா அத்தை எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். சந்தோஷமா வழி அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாரும் வீட்டுல சிந்து கிட்ட பேசிட்டு அவளுக்கு திருநீர் பூசி அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்க. நாம எல்லாரும் ஏர்போர்ட் வரைக்கும் போய் வரலாம். ஜீவா, வாரேன்டா, வாரேன். என்ன பண்ண சொல்ற? சரத்து, அதான் பேசியாச்சுல. ஜீவா எதையும் சொல்லிக்க மாட்டான். சரி வா, சிந்து வந்துருவா. அவளுக்கு தேவையானது நாம பேக் பண்ணோம்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூடயே ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரி திரு. டேய், நீங்க எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. ஏன் வீரானா நீ? இல்லடா, நீங்க கொஞ்சம் தைரியமா பேசிக்கிடுவீங்க. நான் அதுக்கு பேசும்போது ஏதாவது கண் கலங்கிட்டேனா அப்புறம் கரெக்டா கிளம்புற நேரம் கடைசி நிமிஷத்துல நான் சிந்துவை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். இப்படிதான் சொல்லிட்டு அந்த சக்தியும் வரமாட்டேன்னு சொன்னான். இருக்கட்டும்டா, நான் இங்க வீட்லயே நான் பார்த்து பேசிக்கிறேன். அதான் நீ சரத்து ஜீவா 3 பேரும் போயிட்டு வாங்க. இரு, நாம போய்க்கலாம். டேய், சக்தியும் வரலேன்னு. இருக்கட்டும்டா, அந்த டைம் அங்க ஏதாவது கண் கலங்கிட்டு சிந்து கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். சந்தோஷமா கிளம்புறா, சந்தோஷமா போயிட்டு வரட்டும். ஓகேவா? சரிடா. சித்து, டேய் சித்து. சொல்லுப்பா. கடைசி வரைக்கும் உன் நிலைமை இப்படி தனிமை தானடா? அப்பா, ஆனாலும் உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. வரவே கூடாது. எதுக்கு தாண்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிந்து கிட்ட நான் பேசுறேன்னு. நீ என்னமா அவ்வளவு கான்பிடண்டா பேசுன? சிந்து அப்படி எல்லாம் என்ன விட்டுட்டு போக மாட்டா. பொறு டைம் இருக்குன்னு சொன்ன. இப்ப பாரு, கடைசி டைம் வந்துருச்சு. கிளம்பிட்டாடா. இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா அங்க ஒரு 1/2 hour. பிளைட்ல ஏறிட்டானா அடுத்து 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும்டா. சித்து, இங்க பாரு, நீ சொல்ல தயக்கமா இருந்தா அப்பா சொல்றேன்டா. என் புள்ள சின்ன புள்ளையில இருந்து தனியாவே இருந்துட்டாமா. அவனுக்கு நீ எல்லா குழந்தைகளுக்கு மாதிரி கிடைக்கிற அன்பு பாசம் எதுவுமே கிடைக்கல. ஏக்கம் ஏமாற்ற இது மட்டும் தான் அவன்கிட்ட இருந்திருக்கு. இப்பதான் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சா திரும்பவும் அந்த ஏக்கம் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடாதமான்னு நான் சொல்றேன்டா. உங்க அப்பா நான் சொல்றேன். அப்பா, நீ பேசாம இருந்தா போதும். சித்து, இருத்துப்பா. சிந்து காதுல விழுந்துற போது. இங்க பாருப்பா, சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கா. இப்ப வரைக்கும் என்கிட்ட அப்படி இருடா இப்படி இருடா டெய்லி என்கிட்ட பேசுடா, வேலைக்கு சாப்பிடு, இதை செய்யணும் அவ்வளவு சொல்லிட்டு வந்திருக்கா. சிந்துக்கு என் மேல அக்கறை இல்லாமலாம் இல்லப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எரிஞ்சிருக்கிற நேரம் இன்னும் அன்பு பாசம் காதல் எல்லாமே அதிகமாகும்பா. இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாகும். நானா அவளும் தூரத்துல இருந்தா என்ன, இப்ப என்ன நான் தனியா இருப்பேன் தானே நீ கவலைப்படுற? சித்து பாரு, நீ தடுமாறுற. சும்மா என்கிட்ட நீ வக்கனையா பேசிட்டு இருக்க. அப்பா, சித்து கோபத்தால உன்னோட வேதனைய மறைக்காதடா. அப்பா, புரிஞ்சுக்கோ. சிந்து வரும்போது எதையும் பேசிடாத. எனக்கு சிந்துவோட ஆசைதான் முக்கியம். அவளை சந்தோஷப்படுத்தி பாக்குறதாப்பா என் ஆசையவும். இதனால அவ சந்தோஷமா இருப்பானா? எனக்கு இதை விட வேற என்னப்பா வேணும்? இங்க பாரு, எதுவும் பேசாத, சந்தோஷமா போயிட்டு வாமான்னு சொல்லு. அடிக்கடி கால் பண்றேன், நீ உடம்ப பாத்துக்கோ, அந்த மாதிரி பேசு. சித்துன்னு என்னையே பேசாத. நீதான் என் கூட இருக்க இல்ல, சின்ன பிள்ளைலதான் கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாம பெத்த பாசம் இருந்ததாயா? அம்மாவும் இல்லையே, நாமளும் ஜெயிலுக்கு போறோமேனு எந்த ஒரு ஒருத்தலும் இல்லாம அனாதையா விட்டுட்டு போன. அப்பவே விட்டுட்டு போயிட்டே இல்ல. இப்ப என்ன வளர்ந்து மாறாதான்னு நிக்கிற?
நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீ என் கூட தானே இருக்கிற. இன்னும் உனக்கு என்ன வேண்டி கிடக்கு? சும்மா எதையாவது சொல்லி அவளை டென்ஷன் படுத்தி நீ கொஞ்சம் பேசாம இருந்துக்கோப்பா. ப்ளீஸ் பேசாம இருந்துக்கோ. என்ன 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 என்னப்பா அப்படி பாக்குற? நான் எதுவுமே பேசலடா. ஆனா உன் மனசுல உள்ள வேதனை எல்லாம் பேச்சா வருது. சிந்து இல்லாம நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ. அப்பா பேசுறேன்டா. ஓ பேசாம இருயா. தயவு செஞ்சு ஏதோ பேசுறாதயா. எதையும் பேசி ஏன் சிந்துவ கஷ்டப்படுத்திடாத. நீயே கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறியா? அது என் தலை எழுத்து. அது எனக்கு பழகிடுச்சு. இனி புதுசா பழக ஒண்ணுமே இல்ல. அதனால நீ கொஞ்சம் பேசாம இருந்தா போதும். ஏற்கனவே உள்ள எல்லாரும் இந்து கிளம்புறான்னு ஃபீல் பண்ணி அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துல வருவா. நீ ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடாத. புரியுதா? நாம சந்தோஷமா பேசினாதா இல்ல அவங்க அம்மா அத்தை பேசினதை கேட்டு அழுததை கேட்டு அப்செட்டா இருந்தவா மாறுவா. புரியுதா? புரியுதுடா, நல்லாவே புரியுது. சிந்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்ப. ஆனா அவதான் உன்ன புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டு போறா. அப்போ பேசலடா, எதையும் பேசல. எல்லாம் என்ன சொல்லணும்? என் பிள்ளைய சின்ன பிள்ளையில நான் கஷ்டப்படுத்தி அனாதை ஆக்கிட்டு இப்ப போய் ஏன் தப்புடா? புரியுதுல? கொஞ்சம் பேசாம இரு. நான் கலங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கலங்க வச்சிடாதப்பா. பழச பத்தியும் பேச வேண்டாம், இப்ப நடத்துறத பத்தியும் பேச வேண்டாம். நீ போ, நீ வீட்டுக்குள்ள போ. என் மகன் கூட தான் இருப்பேன். இனி என் மகனுக்கு நான் தானே. ஐயோ, சிந்து வர வரைக்கும் நான் ஆறுதலா இருப்பேன். ரொம்ப முக்கியம் பாரு உன் ஆறுதல் எனக்கு. நான் உன் அப்பேண்டா. ஆமா, இத அப்பப்ப சொல்லிக்கோ. சித்து அம்மாடி சிந்து, ஏதாவது தேவையில்லாதத பேசுன அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. நான் சொன்னதை செய்வேன் தெரியும்ல? தெரியும்டா, நான் எதுவும் பேசல. சித்து சிந்து வா வந்தாச்சா? என்ன எல்லாரும் ரொம்ப அழுதாங்களா? ஆமாடா, சாலாமாலா ரொம்ப அழுகுறாங்க. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். இப்போ ஓகே தானே? இல்ல நான் ஏதாவது வந்து பேசணுமா? இல்ல அண்ணனுங்க எல்லாம் பேசி சமாளிச்சிட்டாங்க. அதை விட ரத்னப்பா வைரப்பா அவங்க எல்லாம் பேசி எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, உனக்கு ஹாப்பி தானே? ஆமாண்டா. அங்கிள் பார்த்து கவனமா போயிட்டு வாமா. வேலைக்கு சாப்பிடு. அப்புறம் தனியா இருக்கிற மாதிரி தோணுச்சுனா என்னடா டக்குன்னு திரும்புற? இல்ல போன் போடுன்னு சொல்ல வந்தேன். மாடி சிந்து, நீ போன் போடுவே இல்லமா? அங்கிள், எனக்கு வேற என்ன வேலை? ஒர்க் முடிஞ்சதும் உங்க எல்லாருக்கும் போன் போட்டு பேசுறதே எனக்கு டைம் சரியா இருக்கும். அப்பதான் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிற ஃபீல் இருக்கும். கண்டிப்பா போன் போறேன் அங்கிள். சரிமா. சித்து சொல்லு சிந்து, கிளம்பலாமா? இங்க உன் அண்ணன்களும் ஜீவாவும் வாரான்னு சொன்ன. இல்ல, நான் தான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலான்னு சொன்னேன். இன்னும் டைம் இருக்குல்ல? ஓ அப்படியா? இருந்தாலும் நம்ம 10 நிமிஷம் இங்க வெயிட் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. எதுவும் தேவையில்ல, கரெக்ட் டைம்க்கு போனா போதும். இங்க 10 நிமிஷம் எதுக்கு வெட்டியா? வா அப்படியே கிளம்பலாம். உங்க அண்ணனங்களை கூப்பிடு. ஜீவா, சரத்து. என்ன அது அங்கிள் சொல்லுமா? இல்ல, சித்துவ உள்ள கூப்பிட்டேன். அவன் டைம் ஆயிடுச்சு, நீ போய் பேசிட்டு வா, அப்படியே கிளம்பலான்னு வாசல்ல நின்னுட்டான். இப்பவும் இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. நீ இவனை உள்ள வான்னு உட்காருன்னு சொன்னா குடும்பத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் பேச டைம் சரியா போகும். ஓ அப்படியா? அங்கிள் என்னம்மா, எனக்கு புரியலையே. ஒன்னில அங்கிள், ரத்னப்பா உங்களை கூப்பிட்டாங்க. இல்லையே, அவன் ஒண்ணு என்ன கூப்பிடலையே. ஐயோ அங்கிள், கூப்பிட்டாரு. கூப்பிட்டா எனக்கு கேட்கும்லாமா? கேட்கல அங்கிள், எனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்கலையேமா. அங்கிள், அதான் நான் கூப்பிட்டாருன்னு சொல்றேன்ல, போய் என்னன்னு கேட்கலாம்ல. இல்லம்மா, அவன் இன்னைக்கு கிளம்புனதும் ஆபீஸ்க்கு போவோம்னு சொன்னான். திரும்ப உள்ள போய் சேர்ல உட்கார முடியாம உட்காந்துட்டு திரும்பவும் எழுந்து வர்றதுக்கு இப்படியே கொஞ்சம் நின்னேன்னா அப்படியே நீங்க கிளம்புனதும் அப்படியே அவன் கூட ஆபீஸ்க்கு போயிருவேன். என் கூட தனியா பேசணும்னு சொல்றா. இதை இவ்வளவு டைரக்டா நான் சொல்லணுமா? ஓ அப்படியா? அதான் டைரக்டா சொன்னா என்னமா? யோ கொத்தாதையா. போ, 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல நீ என்ன அவன் மனசையா மாத்த போற? அப்பா பேசு. சிந்து அங்கிள், இப்ப கேட்டுச்சுமா, இப்ப கேட்டுச்சு. இந்த ரத்னமடைய சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணி கூப்பிட்டுட்டான். இப்ப சவுண்ட கூப்பிட்டான் பாத்தியா? இல்லையே. ஐயோ, இப்ப கூப்பிட்டாமா, கேட்டுச்சு. ஓ ஓகே ஓகே அங்கிள். போகவா? இரு, ஜோசியரை கூப்பிடுறேன். நல்ல நேரம் பார்த்துட்டு கிளம்பு. ஆமாடா, நல்ல நேரம் பார்த்து சிந்துவை கூட்டிட்டு போடா. யாயா, அவங்க அண்ணன் கிட்ட 10 நிமிஷம் கேட்டுட்டு வந்திருக்கா. அதுல 5 நிமிஷத்தை நீ எடுத்துக்கிட்ட. இன்னும் 5 நிமிஷம் நாங்க பேச ஆரம்பிக்கவங்கள இந்த தடிமாடுக்கு போலாமான்னு வெளியே வந்துருங்க. ஏன் இப்படி யோசிக்கிறவன் பொண்டாட்டியே இருக்க வைக்கணும். பா கிளம்பிட்டேன். அங்கிள் அங்கிள் மெதுவா. மெதுவாவே போய்க்கிறேமா. சித்து சொல்லுமா. ஐ லவ் யூ டா. ரொம்ப ரொம்ப லவ் யூ. அது மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா. தேங்க்ஸா? இல்ல, எனக்காக ஓகே சொல்லி இந்த அளவுக்கு எனக்கே பெருமையா இருக்குடா. எல்லார் வீட்லயும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா சித்து
எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா உன்னால வர முடியுமா? அங்கேயே வந்து என் கூட ஸ்டே பண்ண வேண்டாம். சும்மா ஒரு நாள் 2 நாள். கண்டிப்பா வரேன். என்னாலயும் 2 வருஷம் பார்க்காமலாம் இருக்க முடியாது. எப்பன்னு சொல்லு, உடனே கிளம்பி வரேன். ரொம்ப லவ் யூடா. லவ் யூமா. நான் தைரியமான பொண்ணாக்கும், நான் போல்டா இருப்பேன். அப்படி இப்படி நான் அவ்வளவு வாய் பேசினேன். இப்ப என்ன கண்ணெல்லாம் கலங்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கண்ணு வேர்க்கும். இங்க பாரு, எதையும் நினைக்காத. அவன் கூடயே தான் இருக்கேன். ஜாலியா போயிட்டு வா, ரொம்ப சந்தோஷமா இரு. இல்லையா அங்க எப்படி இருக்கு, உனக்கு அந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா, என்ன சாப்பிட்ட, ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு, எல்லாத்தையும் எனக்கு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இரு. நானும் இங்க அதே மாதிரிதான். இங்க நம்ம 2 பேரும் பக்கத்துல இருந்து எப்படி பேசிக்குவோமோ அதே மாதிரி தூரத்துல இருந்தாலும் பேசிக்கலாம். நிஜமா? ஏய், உன்கிட்ட பேசுறதை விட எனக்கு வேற என்னடி இருக்கு? லவ் யூ பொண்டாட்டி. ஏய், என்ன 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 என்ன? இது வாசல். எல்லாரும் அது மாதிரி தயாரா இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு எப்போ போலான்னு. இருக்கட்டும், நான் புருஷன், நான் எல்லா வீட்லயும் ஷு ஷு ஷு. என்ன ஏதாவது குண்டக்க மடக்க பேசிட்டேனா? ஐயா, ஆசை பாரு. ஏண்டா பேச மாட்டியா? எல்லாம் பேசிக்கலாம். ஏய், இங்க பாரு, மந்த்லி ரொம்ப வயிறு வலிக்கும். அந்த டைம் நான் சொல்லிருக்கேன்ல, நான் எப்படி உன பக்கத்துல இருந்து என்னெல்லாம் கொடுத்து பாத்துக்குவேனோ அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ண. சும்மா சுருண்டு போய் படுத்திருக்க கூடாது, புரியுதா? சரி, அதே மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அப்பப்ப சொல்லு. இதா இருந்தாலும் நான் இங்க இருந்து வாங்கி அனுப்பி விடுறேன். சரி. அப்புறம் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாரு. இல்ல பிடிக்கல, உன் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்க அக்ரிமெண்ட் அது இது எதையுமே பார்க்காத, எனக்கு கால் பண்ணு. அடுத்த நிமிஷம் அங்க வந்துருவேன். ஓகேவா? என்ன பாக்குற? சரி, எதா இருந்தாலும் உடனே கால் பண்ணி சொல்றேன். போன் யாரா? தெரியல இந்த நேரம். ஹலோ சார், நம்ம பெங்களூர் கிளைண்ட் வந்தாச்சு சார். இங்க இன்னும் அவரை மீட் பண்ண போகலையா? எந்த கிளைண்ட் சார்? இன்னைக்கு சைன் வாங்க பெங்களூர்ல இருந்து நேரடியா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தி, என்ன சொல்றீங்க? இன்னைக்கா? இப்பவா? சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணேன். நேத்து மெசேஜ் கூட பண்ணினேன் சார். மெசேஜ்? ஐயோ, இப்போ என்னால முடியாது சார். இத நீங்க பார்த்தி புரிஞ்சுக்கோங்க. இல்ல சார், இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க ஏற்கனவே சைன் பண்ணிட்டீங்க. இப்ப அவர் நேரடியா பேசி ப்ராஜெக்ட் டீடைல்ஸ பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே நம்ம கம்பெனியோட ஜாயின் பண்றதுதான். நல்ல கம்பெனி, நல்ல ப்ராஜெக்ட் சொல்லி ஏகப்பட்ட லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சார். இப்போ நீங்க பார்ட்டி, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேன்சல் பண்ணி விடுங்க சார். எப்படி சார் அது முடியும்? ஓகே, நான் பேசிக்கிறேன் சார். இல்ல சார், இதனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும். இது மாதிரி நம்ம கம்பெனியோட பேரும் என்ன சார் டேமேஜ் ஆயிடும். இல்லாட்டி நான் வேணா பேசவா? ஒரு 1/2 hour 1 hour டைம். பார்ட்டி, இன்னைக்கு என்னால முடியாது. இல்ல சார், இதில் நீங்களா முன்ன நின்னு பண்ண ப்ராஜெக்ட் சார். இதனால உங்க பேரு ஏதா இருந்தாலும் பரவாயில்ல பார்ட்டி. போயிட்டு வா. சிந்து, எவ்வளவு நேரம் ஆகும்? பார்த்தி, கிளைண்ட் எங்க வெயிட் பண்றாங்க? பக்கத்துலதான் சார், அந்த RM ஹோட்டல் பக்கத்துல தானே. போயிட்டு வந்துரு. பார்த்தி சார், நீங்க ஒரு 5 நிமிஷம் அவரை பார்த்து ஃபைல் வச்சிருப்பாரு, நீங்க சைன் பண்ணி கொடுத்தா போதும் சார். மிச்சப்படி நான் கூட பாத்துக்கிறேன். அது ஃளைட்டுக்கு இன்னும் 1 hour இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வந்துருவியா? சரி, ஓகே பார்த்தி, நீ கட் பண்ணு. நான் உனக்கு திரும்ப கூப்பிடுறேன். ஓகே சார், ஆனா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே. நீ கிளம்புற நேரம் நான் எப்படி இருக்கட்டும். பரவாயில்ல, நான் ஏதாவது சமாளிச்சு பேசிக்கிறேன். இங்கதானே இருக்கு அந்த ஹோட்டல், நீ போயிட்டு வா. இன்னும் 1 hour இருக்கு ஃளைட்டுக்கு. 5 நிமிஷம் தானே ஆகும்னு சொல்றாங்க. 5 நிமிஷம்ங்கிறது கரெக்டா சொல்ல முடியாது சிந்து. இது நம்ம பிசினஸ் பத்தி பேசுறது. டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃளைட்ட மிஸ் பண்றது. இல்ல இல்ல, நீ அப்படி எல்லாம் சொல்லாத. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீ வந்ததா அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போலாம். இல்லாது போயிட்டு வா. என்னால காசு பணம் போனா பரவாயில்ல, ஆனா உன்னோட பேர் கெட்ட பேர் ஆக கூடாது. போயிட்டு வாடா. சிந்து, அது வந்து கொஞ்சம் லேட்டா இப்படி ஆச்சுன்னா 1 hourக்குள்ள வந்துருவேல. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இல்ல இல்ல, உன் அண்ணன்களை கூப்பிட்டுட்டு நீ கிளம்பு. நீ ஏற்பட்டுக்கு போ. ஒருவேளை முன்ன பொண்ணு ஆச்சுன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடா அங்க வந்துருவேன். திரும்ப உன்னை இங்க வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போக லேட் ஆகும். நீ கிளம்பு, நாங்க கரெக்டா வந்துடுறேன். இல்லடா, கரெக்டா வந்துடுறேம்மா. கூப்பிடு, உன் அண்ணன்களை கூப்பிட்டுட்டு கிளம்பு. நான் பாத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரத்தை கூப்பிட்டு பேசிரு. நான் பேசிக்கிட்டு இருந்தா லேட் ஆகும். சித்து, சொல்லுமா. சீக்கிரம் வந்துரு. நீ பாத்து போயிட்டு வா. ரொம்ப கவனமா இரு, ஓகேவா? நல்லா இருக்காத. சிந்து, எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? பாத்து போயிட்டு வா. நீ சீக்கிரம் வந்துரு. சரி, நீ போயிட்டு வா. நீ வந்த பிறகு தான் நான் கிளம்புவேன். நான் உனக்கு கால் பண்றேன். சீக்கிரம் வந்துடுறேன்.
ஏக்கம் உண்டானதே நீ இல்லா வாழ்க்கை முள்ளானதே என் நெஞ்சில் சுவாசம் வீரம் முன்னே என்னோடு சேரு என்னோடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க நலங்க. அப்புறம் இதுக்காக உங்ககிட்ட பேச வந்தேனா? நான் போஸ்ட் போட்டதும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் தைப்பொங்கலுக்கு கூட ஒரு போஸ்ட் போட முடியல. என்னடா வீடியோவும் சரியா போட மாட்டேங்கிறாங்க, போஸ்டும் போடல அப்படி நீங்க யாராவது நினைப்பீங்களோ நினைச்சு நாங்க பேச வந்திருக்கோம். எங்களை நினைச்சீங்களான்னு தெரியல. கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. அது ஒண்ணு இல்லங்க, இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னையே எடுத்து வச்சது. ஆனா அது ஆப்புக்குள்ள இருந்து எடுக்க கூட டைம் இல்ல. பெரிய பையனுக்கு காய்ச்சல், சின்ன பையன் விளையாண்டு கால்ல அடிபட்டுருச்சு. 4-5 நாளா பசங்களை பார்க்கவே டைம் சரியா போயிடுச்சுங்க. சொல்ல போனா போன் எடுக்க கூட டைம் இல்லங்க. அதனாலதான் போஸ்டும் போட முடியல. ஆனா இப்ப சொல்லிக்கிறேன், உங்க எல்லாருக்கும் தை திருநாள், நம் தை பொங்கல் வாழ்த்துக்கள். சரி லேட்டா சொல்றேன்னு திட்டாதீங்க. பசங்களுக்கு உடம்புக்கு முடியலங்கிறதுக்காக வீடியோ போடலன்னு நான் காரணம் சொல்லல. இருந்தாலும் கொஞ்சம் முடியாத சூழ்நிலை. அதனாலதான் இப்போ வீடியோ சரியா போடுறது இல்ல. நானும் டெய்லி வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாள் வீடியோ போடாட்டி கூட மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ இத்தனை நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ ரெகுலரா வருமான்னு கேட்டா கண்டிப்பா ட்ரை பண்றேன். முடியல எப்பவாவது ஒரு கேப் விழுந்துருச்சுன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், இந்த சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் இதுக்காக நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பேனோ உங்களுக்கே புரியும். இப்ப அந்த சேனல்ல வீடியோ போட முடியல அப்படின்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் லீலா கணேஷ் ஸ்டோரியிலையும் கண்ணின்மணியே ஸ்டோரி என்னால கண்டினியூ பண்ண முடியல. நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு நாள் அழகாய் பூக்குதே, ஒரு நாள் கண்ணின் மணியே போடுங்கன்னு. அழகாய் பூக்குதேவே என்னால ரெகுலரா போட முடியல. கேப் விட்டு போடுறேன். இதுல கண்ணின் மணியவே சேர்த்துனா 2 சேனலுக்கும் அப்படியே ரொம்ப லாங் கேப் விழுந்துரும். அதனாலதாங்க கண்ணின் மணியை போட முடியாம போச்சு. அதை கண்டினியூ பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் அதை திரும்பவும் கையில எடுத்தேன்னா முழுசா ஸ்டோரியை பினிஷ் பண்ண முடியாது. அதனால ப்ளீஸ் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணிடுறேன். ஏன்னா அது நான் ரொம்ப அவசப்பட்டு தொடங்கின ஸ்டோரி. அது இப்படி பாதியிலே நிக்குதுன்னு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி கண்டினியூவா வீடியோ போட முடியல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சேனல், எதுக்கு வீடியோ, இதெல்லாம் கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் வீடியோ இந்த மாதிரி போடாம இருந்ததே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எப்பவுமே லீவ் எடுத்துக்குவேன். மிச்சப்படியே வாரம் ஃபுல்லா கண்டினியூவா வீடியோ வந்துரும். இப்ப வீடியோ போட முடியலனா ப்ளீஸ், என்னோட சூழ்நிலை கொஞ்சம் எல்லாம் சரியா போகட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். அப்புறம் நாங்க 2 பேரும் எதுக்காக வந்திருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? என்னடா ஜோதிகா இடத்துல நான் நிக்கிறேனேன்னு. அது ஒண்ணு இல்லங்க, இவன் தானே நான் ஊருக்கு போக மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன். இவன் என்னதான் பண்றான்னு பாருங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓய், பார்க்கலாம் என்னதான் பண்றானு. அதெல்லாம் பாத்துக்கலாம். இங்கெல்லாம் வேலை பார்க்காம மேடம் லண்டன்ல போய் தான் வேலை பார்ப்பாங்களாம். ஆமாண்டா, அப்படித்தான் போவேன். ஓகே போ இவ போகட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி நான் ஊருக்கு போயிடுவேனா? அப்புறம் என் சித்து இவளுக்கெல்லாம் சுயமா முடிவு எடுக்க தெரியாதுங்க. சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க கண்டிப்பா வந்துடுங்க. ஏதாவது சதி பண்ணுவியா? ஐயா, உனக்கெல்லாம் சதி பண்ணிட்டாலும் அப்பனா என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியாது. நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கோ. ஜீவா. சரி ஓகே சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசி வேற ரொம்ப நாள் ஆச்சா, அதனால நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். என்ன பார்க்காத, பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். அப்புறம் நம்ம சேனல் எந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது. இதே மாதிரி எப்போதும் போல உங்க அன்பையும் ஆதரவையும் கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுப்பீங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. இனி முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். இப்படிக்கு உங்க கணேஷ். பார்க்கலாமா?